அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீர்கள்? நான் நலம். இறைவன் அருளாலும் பெரியோர்கள் ஆசையாலும் நல்லோர்கள் ஆசையாலும் தர்ம தேவதையின் ஆசீர்வாதத்தாலும் அடியே நலமாக இருக்கிறேன். நீங்களும் அதுபோல் நலமாக இருக்க வேண்டும். இன்றைக்கு கிடைக்க போகிற விஷயம் பழைய கதை உண்டு. அதாவது 2023 ஆண்டு 21/8/2023 தொடக்கம் 16/9/2023 வரை நெல்லை ஆதீனத்தில் யாழ் பல்கலைக்கழக மாணவர்கள், யாழிந்து பழைய மாணவர்கள், ஆன்மீக நட்ட மாணவர்கள் எல்லாம் இணைந்து மோர் விநியோகத்துடன், அதாவது நெல்லைக்கந்த உற்சவ காலத்தில் மோர் விநியோகத்துடன் ஆன்மீக சமூக மேம்பாட்டு விழிப்புணர்வு மற்றும் விளையாட்டு நிகழ்வுகளை நிகழ்த்தினார்கள். ஸோ முதல்ல அது ஏன் நிகழ்த்தப்பட்டதுன்றதை பார்ப்போம். சிலர் பிரார்த்தனையில் இருந்தன. என்னென்னா அந்த காலத்தில் யாழ்ப்பாணத்தில் போதை பாவனை மிகவும் கடுமையாக இருந்த காலம். சில நலன் விரும்பிகள் கவலையில் இருந்து ஆண்டவனிடம் பிரார்த்தனை பண்ணும்போது ஒரு அடியவருக்கு முருகப்பெருமானார் என்று தெரியல, அவருக்கு கனவில் இந்த நிகழ்வுகளை செய்ய சொல்லி, அதாவது மக்கள் இளைஞர்கள் யுவதிகள் எல்லாருமே தவறான பாதையில் போயிடும், ஆன்மீக பணிக்கும் ப்ளஸ் விளையாட்டு நிகழ்வுகள் ப்ளஸ் சமூக மேம்பாட்டு நிகழ்வுகளை கொண்டு போக சொல்லியும், அதுவும் குறிப்பாக நெல்லை உற்சவகந்த காலத்தில் அதை கொண்டு போக சொல்லியும் சில தெய்வீக கனவின் பேரில் அது நடத்தப்பட்டது. அதுக்கான ஆதாரமே மிகவும் சிறப்பாக, மிகவும் குறைந்த எண்ணிக்கையானவர்களோட பங்களிப்போட மிகவும் சிறப்பாக 30-40 மேற்பட்ட நிகழ்வுகள் நிகழ்த்தப்பட்டது. அதுக்கு அதே ஒரு சான்று இறைவன் வழிநடத்தினத்துக்கு. அங்கே பல ஹோமங்கள் நடக்கப்பட்டது நாட்டின் வளர்ச்சிக்காக, 6 ஹோமங்கள். ஸோ இப்போ இதை சொல்ல வேண்டிய காரணம் என்ன? சில அரசியல் ஊடுருவர்களும் சில வேண்டத்தகானதுக்கு புகுந்தது. அப்போவே எங்களுக்கு சந்தேகம் இருந்தது சில அரசியல்வாதிகளுங்க. இப்போ அதுக்கான ஆதாரங்கள் கிடைச்சிருக்குது. இதனால் சிலருடன் பயக்க வேண்டியும் வந்தது. ஸோ அதை பற்றி ஒரு விளக்கம் கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் நான் இருக்கிறேன். அதில் சில இடங்களில் நம்மளுக்கும் சில கெட்ட பேர்களும் இருக்கிறது. சில பேர் நாங்களும் தவறாக புரிஞ்சு கொண்டோம். அதுக்கான விளக்கங்களை கொடுக்கறதுக்கு தான் இந்த நிகழ்நிலை ஆன்லைன் நிகழ்ச்சி அல்லது ஊடக சந்திப்பு. ஸோ அதுக்கு போக முதல் நான் கொஞ்சம் பேருக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். குறிப்பாக யாழிந்து மாணவன் நண்பன் ஜெயம், வானவில் ஜெயம், இவர் தான் இந்த 26 நாட்களும் இந்த நிகழ்ச்சிகளை போட்டு தந்தவர். சரிதானே? அடுத்தது நாகேஷ் அண்டி, வண்ணஸில் இருக்கிற நாகேஷ் அண்டி பண உதவி செஞ்சவா. அடுத்தது உபதேலாசி ஏற்பட்ட முரளிதரன் சென்ட்ரல் காலேஜ். மற்றது கயல், இத்தாலியில் இருக்கிறவா, பொருளாளராக செயற்பட்டவா கயல், மற்றும் திருமாவளம் வலம்புரி இவர்கள் மற்றும் குமாரிஜி அவர்களுக்கும் நாங்கள் மிக முக்கியமான நன்றிகளை இதில் கூற வேண்டிய கடமைப்பாடு இருக்குது. இதாவது தான் கோர் மெம்பர்ஸ் ருதுராஜி மற்றும் சோமாஜி, இன்னும் பலர். சரி, இதுகளுக்கு எந்தென்ன நிகழ்வுகள் நடந்தாண்டு? ஆன்மீக நிகழ்வுகள். இதை செஞ்சது மேல்வருவத்தூர் ராமகிருஷ்ண மிஷன், ஆர்ட் ஆஃப் லிவிங், உலக சமாதானம், பிரம்மகுமாரிகள், வேதாந்த மகரிஷி ஐயாண்ட அறிவு திருக்கோயில் வாழ்க வளமுடன், ஈசா யோகாண்ட விஷயங்களை கௌரிபாலன் என்றவர் அங்கே செஞ்சிருந்தார். சமய தீட்சை நிகழ்வுகளும் நடத்தப்பட்டது. சமய தீட்சையில் ரெண்டு குருக்கள் மார்களுக்கும் நன்றிகளை தெரிவிச்சுக்கொள்கிறோம், பலர் இருந்தவர். அடுத்தது ஐயப்பதாச குருக்கள், ரைட், அவரும் அவருடைய டீமுக்கும். அடுத்தது சமூக விழிப்புணர்வு நிகழ்வுகள் நடந்தது. சட்ட விழிப்புணர்வு நிகழ்வு அதை கூடுதலாக செஞ்சு தந்தது சார்ஜா சிவனேசன் மடம், கையேந்தினி பத்மனா மடம், அவருடைய நண்பியோரால். மற்றது வேறு கேன்சர் சம்பந்தமான விழிப்புணர்வு நிகழ்வுகளை செஞ்சது டாக்டர் ஸ்ரீதரன், அவருடைய டீம், அவர்களுக்கு நன்றி. விளையாட்டு நிகழ்வுகளை செய்து தந்தது ஜெஃப்னா செஸ் அசோசியேஷன் பிரசிடென்ட். இப்படி பல, இதில் யாரும் விடுபட்டிருந்தால் சாரி, விஷயத்துக்காக போவோம். அப்போ இதில் முதல் தலைவர்கள் தெரிவு செய்கிறதுக்கு வழி கிடைக்கல. நாங்கள் யாழ் பல்கலைக்கழகத்தில் இருக்கிற விரிவியாளர் வீரமங்கை அவர்களை தெரிவு செஞ்சோம். அவரே இல்லை நீங்கள் தான் இருக்க வேணுமென்ற மற்றவர்களும் பரிந்துரைத்தார்கள். அப்போ அடியேன் தலைமை பொறுப்பு ஏற்க நமக்கு அடுத்ததாக அதில் செயற்படக்கூடியதாக முரளிதரனை உபதலைவராக நியமித்தோம். அடுத்தது பொருளாளராக கயல்வெளியை நியமித்து இந்த சிறப்பாக நிகழ்வுகள் போய்கொண்டு வந்தது. மூர் வழங்க நிகழ்வுகளும் போய்கொண்டு வந்தது. ஸோ கமிட்டி டிசிஷன் படி முதலாவது பெண்களை முன்னிலைப்படுத்துவதற்காண்டி மேல்வருவத்தூருக்கு இந்த நிகழ்வு முதலாவது வழங்கப்பட்டது. மேல்வருவத்தூர் ஆதிபராசக்தி பீடத்துக்கு அவர்கள் மிகவும் சிறப்பாக செய்தார்கள். அதே மாதிரி ராமகிருஷ்ணன் மிஷனும் மிகவும் சிறப்பாக செஞ்சார்கள். எல்லாருமே சிறப்பாக செஞ்சார்கள்.
சில ஊடகங்களும் எங்களுக்கு உதவி செஞ்சது. ஊடக நிகழ்வுகளும் அதை நடத்தினாங்க. ஊடகங்கள் என்ன இப்படி பல நிகழ்வுகள், கிட்டத்தட்ட 30-40 நிகழ்வுகள், பிறகு சமூக சூழல் மாசடைதல், இப்படி பற்பல நிகழ்வுகள் அடுத்து தொடர்ந்து 3 வருஷம் செய்யக்கூடியா இருந்தது. ஸோ இப்போ இதே இந்த பதிவுன்னு சொன்னால், இந்த விஷயம் என்று சொன்னால், அந்த நேரத்தில் நாங்கள் மோர் கொடுக்குற டைமில் மோர் கொடுக்கறதுக்காக மேல்மருவத்தூர் ஆக்கள் சிறப்பாக செயற்பட்டிருந்தாலும் அதுக்கு ஒரு பெண்மணியும் ஆணும் தாங்கள் செய்வதாக பொருட்படுத்தார்கள். அப்போ நாங்களும் நம்பிட்டோம். பொருட்படுத்திட்டு இருந்தால் எஸ் அதை முடிச்சுட்டு வரோம். பொருட்படுத்திட்டு இருந்தால் பிஹெச்ஐ டெஸ்டிங் பண்ணணும்னு சொல்லிச்சுது. அப்போ அது நடைமுறையை பின்பற்ற வேணும். ஆனால் இதே நேரம் மாநகர சபையங்கால க்ளவுஸும் இல்லாமல் சாப்பாடு கொடுத்தது வேறு பிரச்சனை. பட் இருந்தாலும் ஒரு தவறுக்கு இன்னொரு தவறு சரியாகாது. நாங்கள் பிஹெச்ஐ டெஸ்ட்டுக்கு போகணும்னு சொல்லி அந்த நபரை கேட்டு வச்சுருந்தோம். எங்களோட இணையிற ஆள் அந்த ஆள் முதல் கொழும்புக்கு போகணுன்னு சொல்லிச்சுது. சரி, ஏதோ அவசரம் கொண்டு விட்டோம். எங்களோட பொருட்கள், கத்திகள், உருவாயில் எல்லாம் களவு போயிட்டுது. அப்புறம் 2ஆம் தினம் வந்துச்சுன்னா ஏதோ இப்படி சீரியஸ் அண்டு சரி 2ஆம் தினமும் பிஹெச்ஐ டெஸ்ட்டுக்கு வரைக்கும் அவர்கள் வேறு ஒரு காரணத்தை சாட்டி வெளிக்கிட்டார்கள். அப்போ மிகவும் இக்கட்டான சூழ்நிலை என்னென்னு சொன்னால், நாங்கள் ரெடியாக டெஸ்ட்டுக்கு விழா கோஆர்டினேட் பண்ணி கொண்டிருக்கணும். நாங்களே நின்று எல்லாத்தையும் செஞ்சு கொண்டு வந்த ஆக்கள் குறைவு. அப்போ இவர்கள் உதவிக்கு வாராண்டவர்களை பொறுப்பு கொடுத்தாச்சு. இவர்கள் டச் பண்ணிக்க கொஞ்சம் சந்தேகம் வந்துட்டுது. இதுக்கிடையே இவர்கள் கணவனும் மனையும் வரைக்கல கை காலெல்லாம் எங்களை காணிக்க நடுங்கும். என்னடா இது ஒரு வயதானவர்கள் எங்களை பார்த்து நடுங்குகிறார்கள் என்று சொல்லி நாங்கள் பயப்பட்டா, நாங்கள் யோசித்தா எங்களுக்கு அது விளங்க இல்லை. இட்ஸ் ஓகே, ஏதோ நடுங்குது, குழப்ப நடிக்குது. ஹஸ்பண்டுக்கும் பைப்புக்கும் கை காலையில் அப்படி பதறது, சந்தேகப்பட்டதான். சரி, அப்போ மோருக்கு பெர்மிஷன் எடுக்க விடும். பெர்மிஷன் எடுக்கிறதுக்கு பிறகு அடுத்த வருஷம் எல்லாமே சிறப்பாக செய்யப்பட்டது. நாங்களே பிஹெச்ஐயில் போய் டெஸ்ட் எடுத்து ஊசி எல்லாம் பார்த்து பிளட் கொடுத்து நானும் நடராச அவர்களும் நின்று எல்லாம் செஞ்சு கூடிய அளவுக்கு சிறப்பாக நடந்தது அடுத்த வருஷம் எல்லாம். ஆனால் முதலாவது வருஷம் நாங்கள் அதை எதிர்பார்க்கல. யாழிருந்து பழைய மாணவர்கள் சொன்னாங்க, நீங்கள் தான் இது எல்லாத்தையும் நீங்கள் ரெடி பண்ணிட்டு போயிருக்கணும். உலகம் கேட்குற நீங்கள் எல்லாம் ரெடி பண்ணிட்டு போயிருங்க. அது உண்மைதான், அதில் எங்கட தவறு. அதே நேரம் அப்போ மோருக்கு பாசு கண்டு போனால், அப்போ இருந்தது ஏசியில், மோருக்கு பாசு கண்டு போனால் அவர் நடந்து கொண்ட முறை கொஞ்சம் தகாத பிரச்சனையாக இருந்தது. அப்போ எங்களுக்கு கோபம் வந்துடுது. பட் இருந்தாலும் பிறகுதான் கேள்விப்பட்ட என்னென்னு கேட்டால், கடித மூலங்கள் போயிருக்கல, இந்த சம்பந்தப்பட்டவர்கள் மேல்மருவத்தூரில் உள்ளவர்கள்ட்ட போய் கதைச்சு மோருக்கான பாசை வாங்கி கொண்டு போய்விட்டார்கள். எங்களுக்கு அது சொல்ல இல்லை. அவர்கள் தங்களோட தனிப்பட்ட ரீதியாக போட்டார்கள், என்னென்னு தெரியல. எங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் நாங்கள் ஜேசிலனோட முரண்பட வேண்டி வந்திருக்காது. ஜேசிலனும் மிகவும் ஒரு அருமையான ஆள், யாழ்ப்பாணம் இந்து கல்லூரி மாணவன், அங்கே தான் தெரியும். யாழ் பல்கலைக்கழகத்தில் நாங்கள் அன்றிராக்கிற இருக்கையில் எங்களோட பலர் விசா இந்துக்கள் மாதிரி எங்கள்கிட்ட பக்கத்தில் இருக்க விரட்டி வந்தார்கள். இப்போ ஆக பக்கத்தில் இருக்கிறது செந்தில்ராஜ், இப்போ மிகவும் பிரபலிய ஆசிரியர் இருந்தவர் செந்தில்ராஜ், நோட்ஸ் தாரது. தாவிப்பூவில் இருந்த வேலழகன் என்று சொல்லப்பட்ட ஜாதவன் 6ஆம் வகுப்பில் என்னோட படித்தவர், அவருக்குமே தாவிப்பு இன்ஸ்ட்ரக்ஷன் இவரோட சேராது. அவருமே ஒதுங்கித்தான் இருப்பேன். இது வடிவாக கேட்டுக்கொள்ளணும். நீங்கள் அப்படி இருக்கல துணிஞ்சங்களோட காய்ச்சது பக்கத்தில் இருந்தது செந்தில்ராஜ். மற்ற பயோசயின்ஸுக்கு இருக்கிறது இந்த பிரபா அண்ணையம், இந்த கமிஷனராக இருந்த ஜெயசீலன், அருமையான பிள்ளை, கவிதையெல்லாம் எழுதுவார். அப்போ இவர் என்னுடைய இப்படி டக்குன்னு ஒரு 2 விலங்கெல்லாம் பிறகுதான் அறிஞ்ச இவங்க ஆல்ரெடி போய் மோருக்கு பாச வேண்டிட்டாங்க. அவர் அப்போ அதை சொல்லி எனக்கு. அப்போ கருத்து வேறுபாடு வந்துட்டுது. அதே நேரம் இந்த மாதிரியான பிரச்சனை நடக்க நல்லூரில் ஒருத்தர் மிகவும் குடி போதையில் தானே ஷர்ட்டை திறந்துவிட்டு நடுவுக்கு, அந்த சிவப்பு கூடு இருக்குது தானே, அந்த நடுவுக்கு 2 மக்களை விரட்டி வந்துകൊണ്ടിருந்தார். அதை அறிஞ்சு நான் உடனே ஏசின்னு சொன்னேன், இப்படி என்று. அவர் மிகவும் பக்திமான் மாதிரி கும்பிட்டு கொண்டு வந்தால் அவரால் நடவடிக்கை எடுக்க முடியலை. பிறகு நான் டக்கண்டு எப்பயுமே தொடர்பு கொள்றதில்ல. என்னோட கஜா 2 பழைய ஐயந்தரன் அப்போ இருந்தவர், அப்போ எம்பியாக இருக்கும், சொல்ல வேண்டிய கடமை தானே, அவருக்கு அறிவிச்சவர் தவறுகளை தர சொன்னார். நல்லூர் நிர்வாகத்துக்கும் சொல்லப்பட்டது, நடவடிக்கை எடுக்கப்பட்டது. வாழ்த்துக்கள். ஸோ அரசியல்வாதிகளை நான் எப்போவுமே எந்த தேவைக்கு பயன்படுத்துறதில்ல. முதல் முறையாக அவரோட தொடர்பு கொண்டதுக்கான காரணம் மக்கள் நலன் கருதி. ஸோ நல்லூர் நிர்வாகம் சிலரால் அவர் அங்கேருந்து அந்த பொறுப்பிலேருந்து நீக்கப்பட்டார். அடுத்தடுத்த வருஷங்களில் அவர் தனியாக நிற்பார். அப்புறம் அவர் என்ன செஞ்சாருன்னா, நானும் வாகிசன் டிஸ்ட்ரிக்ட்லேயே ஃபர்ஸ்ட் அவன் ஜெஃப்னான் ரோல் பைஸ் அங்கானக்கூடிய நிற்க, அவன் தூரத்தில் 2 படம் எடுக்க அவனுடைய போது சொரிஞ்சார். நான் பேச அவனுடைய எல்லாத்தையும் அவன்கிட்ட வாங்கட்டும்
கொடுத்தான் விழி உனக்கு சொல்லப்பட்டிருக்கோ, நீ உங்கள் தொண்டர் சபையோ எங்கே போட் போட்டிருக்கோ தூர நின்று நான் இந்த வைஃபுக்கு அனுப்புறது படம் எடுக்கிறேன், நீ எங்கே இங்கே வரேன்னு நல்ல பேச்சு இருக்கு. ஸோ முருகன் தண்டபாடு, பக்தர்கள் தண்டபாடு, இதுக்கு நடுவில் சில பேர் இந்த அட்டகாசங்கள் தங்கடபாடு. ஸோ இதுக்குத்தான் நிறைய பேர் செல்ல சின்னதியை விரும்புகிறாங்க, அங்கே ஒருத்தரும் ஒன்றும் கேட்க மாட்டாங்க. ஸோ இதை நல்லூர் நிர்வாகங்கள் பார்த்து அடுத்தடுத்த முறைகளில் பின்பற்றட்டும். ஏன்னா நல்லூருக்குன்னு ஒரு தனி இது இருக்குது, எல்லா முருகனுக்குமே தனி இருக்குது. மாவட்ட கந்தன் இப்போ கொடி வேறு லெவல், செல்ல சின்னதி ஒரு லெவல், இது ஒரு லெவல், பணக்கார கந்தன், அனதான கந்தன், அப்படி எப்படி ஒரு கந்தன். ஸோ கடவுளுக்கு வேறுபாடு இல்லை, ஒவ்வொன்றுக்கும் ஒரு தனித்தன்மை இருக்குது. ஒவ்வொரு கடவுளுக்கும் ஒரு தனித்தன்மை, கிருஷ்ணர் வேறு சிவன் வேறு அப்படி இருக்கேங்க. முருகனுக்குள்ளேயும் ஒவ்வொரு முருகனுக்கும் ஒரு தனித்தன்மைகள் இருக்குது. இது இன்னும் ஆழமாக நீங்கள் போனீங்கன்னா தெரியும். சரி, ரைட். இப்போ விஷயத்துக்குள்ள போவோம். அப்போ இவ்வளோ பேருக்கு நன்றிகளைன்னு சொல்லிக்கொண்டு இப்படியான செயற்பாடால் இந்த அம்மாவும் ஐயாவுமா எங்களோட மோர் ஊறுகாயால் மோர் மிளகாயெல்லாம் கொண்டு போயிட்டினேன். இதை நான் மேல்வரவத்தூருக்கு அறிவிச்சினேன். மேல்வரவத்தூர்ன்றது மிகவும் சிறப்பான ஒரு அமைப்பு. இப்படியான ஒரு சில பேரால் அவர்களும் கெட்ட வேண்டாம் அறிவிச்சினா எனக்கு திருப்பித்தான் இப்போ ஞாபகம் வருது. சில அரசியல்வாதிகளும் அந்த நேரங்களில் தங்களோட அரசியல் செயற்பாடுகளுக்காக இந்த நிகழ்ச்சிகளை சில பேர் செஞ்சு கொண்டிருந்தது. நாங்கள் எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் உண்மையாக தெய்வீக ஒருவருக்கு வந்த தெய்வீக கனவின் அடிப்படையில் பேர் அந்த நிகழ்வு நடத்தப்பட்டது, தொடர்ந்து நடக்கும். அப்போ பல ஆன்மீக அமைப்புகள் உதவி செஞ்சது, பல சமூக விழிப்புணர்வாக்கள் உதவி செஞ்ச, விளையாட்டு வீரர்கள் உதவி செஞ்ச. தீம் என்னென்று கேட்டால் மக்களை நல்பாதைக்கு டைவெர்ட் பண்ணுறது, தெய்வீக அனுகிரகம் பேர். நிறைய பேர் பயனடைஞ்ச இப்போவும் யூடியூப்ல இருக்குது, பார்க்கலாம். மிகவும் சிறப்பான நிகழ்வுகள். வெட்டினரி, அதாவது கால்நடை வளர்ப்பை கொண்டு வந்து டாக்டர் மாறன் வந்து ஹெல்ப் பண்ணார். இப்படி பல பேர் 35-40 நிகழ்வுகள் இப்போ ஒன்றும் ஞாபகத்தில் வேற இல்லை, மறந்துதலுக்கு நன்றி சொல்லியிருக்குங்க சிலது. இதில் குறிப்பாக பண உதவி செஞ்சது நாகேசன்டி, அதையும் கிளியர் பண்ணிட்டு போவோம். அப்போ ஜெயம் அவர்களோட குறைந்த விலையில் இவ்வளோ நாளைக்கு இவ்வளோண்டு பேசித்தான் அந்த வேலையை தொடங்கினார். ஒரு சிறுதொகை பணம் தான் அவருக்கு வழங்கப்பட்டது, என்னென்னா காசு வந்து சேரையில். அப்போ மோர் வழங்கி கொண்டிருக்கிறோம். மோர் வந்து இவர் பெர்மிஷன் இல்லை. அப்போ சில இடங்களில் சில பேர் மாடு வட்ட பெர்மிஷன் கொடுக்கணும், மோர் பெர்மிஷன் தெரியலையான்னு மக்களும் சொல்லி கொண்டு வந்தார்கள். சம்மந்தப்பட்டவர்கள் இப்போ அந்த இடங்களில் இல்லாமல் மாறினதாக கேள்விப்பட்டோம். சரி, அது இறைவனுடைய தீர்ப்பாக இருக்கட்டும். பட் அந்த இடத்துல என்னிலேயும் ஒரு தவறு இருக்கு என்னென்னு கேட்டால், வடிவாக பெருந்தவர் இல்லை, ஆனால் அவருடைய கோபத்தில் நியாயம் இருக்கே இல்லை, இருந்திருக்கலாம், அவர் சொல்ல இல்லை. இப்போ ஆல்ரெடி உங்கள்கிட்ட வந்து இன்னொரு ஆக்கள் வந்து பெர்மிஷன் எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம அதை சொல்கிறத விட்டுட்டு நீங்கள் போண்டா விபிஎல், பேப்பர் விபிஎல், வட விபிஎல் ரேஞ்சில் காய்ச்சி அவற்றப்பில்லை. அப்புறம் அவர் திருப்பி அடுத்த நாள் கூலாக வந்தவர், நானும் கூலாக போயிருக்கலாம், நானும் டெம்பர்லன்னா அவரும் டெம்பர்லான். ஸோ சாரி மை டியர் பாய். இரண்டா பழைய இதுகளை மறக்கக்கூடாது, ஒரு சம்பவத்தில் வச்சு கொண்டுன்றதுக்கு ஆனால் இருக்கலாம், பண்ணா இருக்கலாம். ஸோ அவர் எங்கே இருந்தாலும் அவர் பணி சதை கட்டும். அப்போவும் சில ஜாலிந்து மாணவர்கள் அடித்து சொன்னாங்களா, அண்ணன் இவன் எப்படி இல்லையா. நான் சொன்னேன், சரிடா அப்போ அவன் விஷயத்தை சொல்ல அவன் என்னோட வெளியுறானாப்பான்னு சொல்லி. அப்போ அதுக்குள்ள பூந்து விளையாடுன யாருன்றது சில ஸ்லீப்பர் செல்ஸ். இவைக்கு பின்னால் அரசியல் இருக்கா அல்லது வேறு பலர் இருக்கிறார்களான்றது எனக்கு இன்னும் தெரியவில்லை. ஆனால் கண்டிப்பாக அரசியலில் சில வேறு பிளங்கள் இருப்பதாக என்னால் உறுதிப்படுத்தக்கூடியார்கள். அதனால இப்போ சொல்கிறேன், இப்போ நாங்கள் அரசியலுக்காக அந்த வேலை செய்யலை. சிலருக்கு தெய்வீக கனவு நிற்பந்தம், மாணவர்கள், இளைஞர்கள், யுவதிகள் தவறாக போயின, அவர்கள் ஆன்மீக பாதையை கொண்டது, ஆன்மீகம் விரும்பாட்டி சமூக விழிப்புணர்வுகளை கொண்டது, அதுவும் விரும்பாட்டி விளையாட்டுக்கு ஏதோ ஒன்றுக்கு கொண்டர வேணும் என்ற நோக்கத்தில் நல்ல கந்தனுடைய ஆசீர்வாதத்தோட அவருடைய வளாகத்துக்கு கிட்டத்தான் இந்த நிகழ்ச்சிகள் நடந்தது. ஸோ அதுக்கு நடந்த நல்ல ஆதீனத்துக்கு நன்றிகள், குருமகா சன்னிதானம் அங்கே இருந்தவர்களுக்கு நன்றிகள் நிறைய பேர். அதே நேரம் ஹிந்து பிரசிடென்ட் அனிருத்தன் அவர்களுக்கு நன்றி, சப்போர்ட் பண்ணது, அப்படி நிறைய பேர் அங்கே இருந்த அனைவருக்கு நன்றிகள். ஆனால் அதுக்கு இருந்து ஊடுருவி இருந்து எங்களுக்கு சில விஷக்கிருமிகள் மாதிரி சில வேலைகளை செஞ்சிருக்கிறார்கள். அது மிகவும் ஒரு மனவருத்தமான செயல். எங்களுக்கும் நல்ல நட்புகளுக்கு உடைச்சு இதுக்கிடையில் எங்களுக்கு உதவி செஞ்ச வலம்புரியர்களோட எங்களுக்கு சில பிரச்சனைகள் வரவழைக்கிட்டது. ஏன்னா ஸ்ட்ரெஸ் கூடினோன்னா டக்குன்னு டென்ஷன் ஆகும். ஏன்னா அவ்வளோ வேலைப்படும். 35-40 ப்ரோக்ராமை அடியேன் தான் கோஆர்டினேட் பண்ணணும். நாங்கள் அரைவாசி ப்ரோக்ராமுக்கு அங்கே போய் நிற்கல. அது நிறைய பேருக்கு தெரியும். ஏன்னா எங்களை காலையிலேருந்து பேசினாக்களும் இருக்கிறோம், ராமேச்சம் நாட்டில் பேசினே இருக்கிறோம். விழாவை ஒழுங்கு பண்ணிட்டு அவர் எங்கே போயிட்டாரு. எந்த நோக்கம் விழாவை விஷயத்தை முடிக்கணும், எனக்கு பேர் போடுது, நானுங்க ரெண்டு நான் ராமகிருஷ்ணன். ஸோ அல்லது ஏதோ அப்போ பிறகு திருப்பி நான் பேசில மிஷன் சாயங்காலம் ஒரு மேலே போய் சந்திச்சினேன், அது வேற வச்சுனேன். அப்போ அந்த ஒழுங்கோல் விழா ஒழுங்கு படத்தோட நோட்டீஸ் அடிக்க போகணும், ப்ரெஸ் கொடுக்க போகணும், இப்படி பலதரப்பட்ட கோஆர்டினேட் பண்ணணும், ஒவ்வொரு லீடர்ஸோட கேட்கணும், சும்மா விளையாட்டு. ஸோ தெய்வீக சங்கல்பம் அது தெரிஞ்சதுனால நாங்கள் பல நிகழ்ச்சிகளில் போகாமல். முதலாவது. ரெண்டாவது, எங்களுக்கு அங்கே வேலை இல்லை. இப்போ ஆர்ட் ஆஃப் லிவிங் வேலை செய்தேன்னு சொன்னால் அவன் குருஜிங்க வேண்டிய ஆக்கள், நாங்கள் அதில் என்னத்தை செய்கிறோம்.
வேதாந்த மகர்ஷியின் ஆக்கள் அங்கே செய்யணும்னா அந்த விஷயம் மக்கள்கிட்ட போய் சேர்ந்தா சரி. அதே மாதிரி ராமகிருஷ்ணன் செய்தா இந்த விஷயம் போனா சரி. மேல்பருவத்தூருக்கு நின்றாங்க. மேல்பருவத்தூருக்கு உலக சமாதானத்துக்கு நாங்கள் நின்றோம். மற்றபடி சட்ட விழிப்புணர்வுக்கு நின்று நாங்கள். மற்றது மாடு வளர்ப்பு அப்படி சிலதுகள் தெய்வீக இன்ஸ்ட்ரக்ஷன் வரும் இதுக்கு போனேங்க அங்கே போயிருப்போம். மற்றவர்களுக்கு போகக்கூடாது இல்லை, சில காரணங்களால் போகுது. எங்களுக்கு பேருக்கோ போலுக்கோ நாங்கள் போகவில்லை. ஊடகவியலாளர் சந்திப்புகள் கூட கொடுக்கப்பட்டது. அதுக்கு கூட சில ஊடகவியலாளர் வந்தவர் எங்களால் கொடுக்கப்பட்ட ஒலி வாங்கி ஆடியோ கிளிப்ஸ் அங்கே போடல. அவர் தன்னுடைய பர்சனல் பிரச்சனையை அப்புறம் அது யூடியூப்களில் நிறைய இடங்களில் வந்துருக்கு. ஸோ அது நன்மைக்கு தான், அது அதிலேயே முடிஞ்சிருக்கும். யூடியூப்பில் வர வேண்டியதால் அவர் போட விட்டேன். ஸோ இன்றைக்கு வாங்கின சில விஷயங்களுக்கு யூடியூப்புகளுக்கு எங்களோட நண்பர்கள் யூடியூப்புகளுக்கு அடி விழுது. ரிப்போர்ட் ஏன் ரிப்போர்ட் அடிக்கணும்? தங்களோட விஷயம் வழியாக தெரிஞ்ச பயத்தில் அவன் ரிப்போர்ட் அடிப்பான். சரி, நானும் யாருக்கும் ரிப்போர்ட் அடிக்கிறேன். ஏன்னா தேவையில்லை. சிலர் கேட்டதுக்கு நாங்கள் சிலர் பாவமண்டத்துக்காண்டி ஒரே ஒரு சிலருக்கு ரிப்போர்ட் அடித்து கொடுத்துருக்குறாங்க. அது ஏதோ நன்மையாண்டு குழந்தை பிள்ளை சாகா போதண்டு, குழந்தை பிள்ளை டொஃபிக்கள் தானே என்ன டொய் வாங்கி தாண்டறேன் ஒன்றே ஒன்று. மற்றபடி ரிப்போர்ட் அடிக்கிற வேலை எனக்கு இல்லை. ஊடகத்துக்கு அது எனக்கு தேவையில்லை. சரிதானே, நமக்கு ரிப்போர்ட் அடித்தாருன்னு தெரிஞ்சாலும் அவர்கள் ரிப்போர்ட் அடிக்க வேண்டிய இல்லை. அது ஊடக சுதந்திரம். ஸோ ஆனால் இன்றைக்கு எங்களோட ஃபேஸ்புக்குகளுக்கும் யூடியூப்புகளும் பார்க்க முடியலன்னு சொல்லி இப்போ அண்மையில் 2 வீடியோ வந்தால் தானே சில வியாபாரிகள் அரசியல் பிரவேசம் பெறப்போகணுன்னு எங்களால் கொடுக்கப்பட்டு தாங்க முடியும். சில யூடியூப்புகளுக்கும் இதுகளுக்கும் சில இதுகள் அடிச்சிருக்கிறதா கேள்வி சில பார்க்க முடியாதுன்னு சொல்லியிருக்கிறேன். ஸோ ஃபேஸ்புக்கில் பார்க்கலாம் நீங்கள். இதில் வரும், அப்புறம் மற்றதில் வரும். சரிதானே. ஸோ அப்போ மோர் கொடுக்கறது எங்களால் செய்ய முடியலை. அப்போ நாங்கள் எப்பவுமே நியாய தர்மமாக இருப்போம். மோர் கொடுக்குற நிப்பாட்டப்பட்டால் பணம் சேர்த்து கொண்டு வந்தார்கள் நிறைய பேர். அதில் கூடுதலாக கையல் ஹெல்ப் பண்ணவா கிட்டத்தட்ட சிலவு 6 லட்சம், வந்தது 3 லட்சம் கணக்கில் அப்பவே கொடுக்கப்பட்டது. அப்போ அதில் ஜெயன் அவர்களுக்கும் கொடுக்க முடியவில்லை. அப்போ தான் நாகேசன் டி தான் பணத்தை தர்றதாக கொடுத்துத்தான் அந்த அந்த இடம், அதாவது சுதாகரன்ற அந்த இடத்தை தந்தவர் பொறுப்பாக. அப்போது நாங்கள் முதல் தொடுக்கைக்கு யாருமே காசை கட்டே இல்லை. நாங்கள் தான் கட்டினது 10,000 20,000. மிச்சம் பிரதாரம் உண்டு. அவர் வேறு யாக்கள் அதுக்கு அப்புறம் அதை எடுக்க போயினோம்னு தெரிஞ்சோன்னா எங்களை ப்ரெஷர் பண்ண தொடங்கிட்டேன். சில பேர் அதுக்கு விளையாட தொடங்கிட்டேன். நல்ல விஷயம் நடக்கணும், தாங்கள் அதுக்கு ஆட்டையே போடுவோம். அந்த நாளைக்கு அவர் என்ன காசு கட்டன்றிருக்கா தாங்கன்னு அடிக்கண்ட கொடுத்தேன். நாங்கள் விழா முடியக்கான் தாரோன்னு சொன்னோம். சேர்த்து மோர் கொடுக்குறோம், அந்த காசு வரத்தான் மிச்சம் தருவோம் ஓமண்டு தந்துட்டு சுதாகரன்றவர் அதில் உதவியும் செஞ்சு இப்படி ஒத்துரம் கொடுத்தார். அப்போ நாகேசண்டி தான் பணத்தை கொடுக்குறோன்னு சொன்னான். நீங்கள் பொறுப்பு நிற்கிறீங்களோன்னு கேட்டால் ஓமன்னு சொன்னேன் நான். அப்போ சில யாழ்ப்பாணத்தில் விரிவிரியாளர்கள் பணம் தர்றதா இருந்தார்கள், ஒரு பலர் பணம் தர்றதா இருந்தார்கள். 100 விநியோகம் நடந்து கொண்டிருக்கும். அதை நம்பி நான் ஓமண்டா தான். ஸோ இன்றைக்கு நாகேசன் இந்த காசு உங்களுக்கு கொடுப்படையில் கொடுக்க வேணும். அதே மாதிரி ஜிஎம்ன்ற நண்பற்ற காசும் கொடுப்படையில். அதுக்காண்டி இப்போ உங்கள்கிட்ட கேட்டு காசு தாங்கன்னு சொல்ல இந்த விஷயத்தை சொல்ல வர. இப்போ நிதி தொடர்பான பிரச்சனை. அப்போ இதில் என்ன நடந்ததுன்னு சொன்னால், அப்போ எங்களோட டீமை ஃபோன் பண்ணி கால் பண்ணி கதைச்சி முடிவெடுத்தா டீம் சொல்லிச்சுது மோர் கொடுக்குறத நிப்பாட்டணும். அப்போ டீம் சொல்லிக்க நானும் கேட்கத்தானே வேணும். பட் அந்த நேரம் அதை கேட்காம மோர் கொடுக்குறத நிப்பாட்டி இருக்கலாம், பட் காசு சேர்க்குறத நிப்பாட்டி இருக்கக்கூடாது. அப்போ நான் தர்மமாக பார்த்தேன், மோர் கொடுக்குறத நிப்பாட்டியாச்சு. மோர் கொடுக்குறோம்னு சொல்லி காசு சேர்க்குறது பிள்ளை. அப்போ காசு சேர்க்குறத நிப்பாட்டிங்கன்னொன்னே காசு சேர்க்குறது நிறுத்தப்பட்டது. சிலவோ எக்கச்சக்கம், வரவோ இவ்வளவு. அப்போ எங்களால் ஜெயத்தின் காசு முழுசாக கொடுக்க முடியலை, வாக்குறுதி கொடுத்த நாகேசன்டின்ற காசும் கொடுக்க முடியலை. பட் அது கொடுக்கப்படும். ஆனால் அவர்களுக்கு அது இறைவன் பல மடங்காக கொடுத்துருப்பார். பட் இருந்தாலும் அதை வச்சுக்கொண்டு நாங்கள் தப்பு இல்லாத காசு கொடுக்கணும்னு சொன்னால் கொடுக்கப்பட்டது. ஸோ ஏவக்கு குறித்த பணம் கொடுக்கப்பட்டது, மற்ற இன்னும் கொடுப்படையில்லை. ஸோ இப்படியான நிகழ்வுகளை நாங்கள் சந்திச்சிருக்கிறோம் எங்களோட வாழ்க்கையில். சரிதானே. அப்போ இதுக்குள்ள இப்போ நாங்கள் மிகவும் அண்மையில் கிட்டடியில் தான் விநாயகர் கிட்ட நிற்க அந்த எண்ணம் வந்துச்சுது. அந்த மோர் கொடுக்கைக்குள்ள வந்த அந்த பெண்மணி ஐயாவும் கூடி ஒரு விதமாக ஒரு உளவாளிகள் தான். நமக்கு அலுப்பு கொடுக்க வந்தோம். 2 முறை பிஹெச்ஐ டெஸ்ட் எடுக்க வரைக்கும் 2 முறையும் பிரச்சனை வராது. சரி, 2 முறையும் பிரச்சனை வருதுன்னு சொன்னால் ஃபோன் நம்பர் இருக்குது, எல்லாம் இருக்குது. என்னென்றால் என்ன தொடர்பு கொள்ள சொன்ன ஹாட்லைன் 68 முடிகிறது. மற்றும் இந்த நண்பர்கள் இருக்குது, வைஸ் பிரசிடென்ட் இருக்குது, எல்லாருக்கும் அறிவிக்க சொல்லியிருக்கு. கான்ஃபரன்ஸ் கோல் அப்பப்போ கான்ஃபரன்ஸ் குரூப் கோல் நடக்கும். ஒரு நாள் இரவு ப்ரோக்ராமுக்கு முதல் நாள் நீங்கள் எப்படி செய்யணும், என்ன செய்யணும், என்னென்ன விளாங்க நிறைய ப்ராக்டிக்கல் இஷ்யூஸ் இருக்குது. இப்போ தம்பி அங்கே கதவு திறந்துருக்க மாட்டேன், நான் போய் திறப்போட நிற்கலாது. அப்போ நிறைய விஷயங்கள் இருக்குது. அப்போ அதுக்கான கோஆர்டினேஷன், கதவு திறக்காட்டி யார்கிட்ட நீங்கள் அடிக்கணும், ஸ்பீக்கர் வேலைசியாட்டி யார்கிட்ட அடிக்கணும், விழா விழுங்குகள், நிறைய விஷயங்கள் அதில் இருந்தது. அப்போ அப்படி இருக்கையில் எல்லா இடத்தையும் நாங்கள் 3 பேர் நிற்க முடியாது. அப்படி இருக்க ஃபோன் நம்பர் கொடுக்கப்பட்டது. இந்த குறிப்பிட்ட ஐயா அம்மாவோ எனக்கோ எவருக்கும் அறிவிக்கலை. நாங்கள் அன்றைக்கு கொழும்பு போகிறோம் ரப்புக்குடன் என்றால் நாங்கள் ஓட்டிலேஷனை பார்த்துருப்போம்.
ஒருக்கா விடலாம். ரெண்டாம் தரம் இதே மாதிரி நடுறது மட்டும் இல்லை, இந்த 2 பேருக்கும் கை நடுங்கு. என்ன காணிக்க கை நடுங்கு. ஏனம்மா பயப்படுறீங்க? வெரி சிம்பிளா நாங்களே இல்லை தம்பி என்றாமா. இப்படி மனிதர்கள் இருக்கிறார்கள். இவர்களை இயக்கிறதுக்கும் ஒரு சக்தி இருந்திருக்குது. இது இன்றைக்கு எத்தனை வருஷத்துக்கு போல தெரிய வந்திருக்கு. எனக்கு டவுட் வந்துட்டுது. இன்றைக்கு 2020 2026 அடுத்த இதுவும் வரப்போகுது 4வது. ஸோ அவர்களோட பிரார்த்தனை மிக கடுமையாக இருந்தோ தெரியாது. தங்களை காட்டி கொடுக்கக்கூடாது. கள்ளனும் எப்படி கும்பிட்டு களவெடுக்கிறான்னா, கடவுளே நான் களவெடுக்க போகிறேன், நான் காட்டி கொடுத்துறான். அவன் பிரார்த்தனை நல்லா இருந்தால் சில நேரங்களில் கடவுளும் கள்ளனை குழந்தையாக இருக்கா தெரியாது என்றுதான் எண்ண தோன்றுவது. இதனால் தேவையில்லாமல் ஜெயசீலனோட பகைச்சது சரிதானே. பட் அவர்களே தவறு இருக்குது சரிதானே. சிலர் மாடுபட்ட பாஸ் கொடுக்கினா மோர் கொடுக்க கொடுத்துருக்கலாம், இன்னொரு பாஸாக நான் கொடுத்துருக்கலாம், அதில் என்ன இருக்குது? அல்ல சொல்லியிருக்கலாம் அவங்களுடைய பாஸ் வாங்கிட்டு போயிட்டு நம்ம. அது என்ன வடிவாக தெரியும், யாழுந்து தெரியும், யாழ் பல்லக்கழகம் தெரியும், நல்லூரில் நடுக்க சந்திக்கிறது தெரியும். இப்படி பல உறவுகளில் இருந்த ஜெயசீலன் என்னோட நடந்து கொண்ட முறை தவறானது. சட்ட நடவடிக்கை போனால் அப்புறம் வேணான்னு விட்டுட்டேன். பட் அதில் கல்பரட்டாருன்னு கேட்டால் அந்த 2 ஐயா அம்மா பெண்மணி என்னையும் அவரையும் கொழி விட்டு இப்படி பல விஷயங்கள் இருந்து பார்க்க எங்களுக்கு உடனே தெரியாது. நண்பர்களே உங்களுக்கு இதை ஏன் சொல்கிறேன்னுண்டா, உங்களுக்கு உடனே ஒரு பிரச்சனை நடக்க நீங்கள் சில பேரை நினைப்பீங்க, ஆனால் அவர்களாக இருக்க முடியாது. அதுக்கு பின்னால் பெரிய பின்புலம் இருக்குது. இன்றைக்கு ஃபேஸ்புக் ஹேக்கிங் இருக்குது, ஃபோன் ஹேக்கிங் இருக்குது, எத்தனையோ விஷயங்கள் இருக்குது. ஸோ உங்களோட நீங்கள் 2 பேரும் தனிப்பட்ட ரீதியாக காய்ச்ச விஷயங்களை கூடி 3வது ஆள் சொல்லுமென்று சொன்னால் கட்டாயம் இருந்தால் தான் சொன்னால் முடிவு பெற முடியாது. இன்றைக்கு இந்த நவீன தொழில்நுட்பத்தில் ஹேக்கிங் இஸ் பாசிபிள். என்னுடைய ஃபோனை பல தடவை ஹேக் பண்ணப்பட்டிருக்கு. ஹேக்கிங் பண்ணிக்கே எனக்கு தெரியும், அது இண்டிகேஷன் இருக்குது. ஹேக் பண்ணாத ஃபோன் ஒன்று இருக்குது, அதுக்கிட்ட ஒரு புள்ளியால் போயிடலாம். அதை முடிஞ்சால் ஓப்பன் சேலஞ்ச் பண்ணி பார்க்கட்டும், எந்த ஒருத்தனாலும் அதுக்கு போயிடலாம். சரி, அந்த நம்பரும் தெரியாது, ஓப்பனாக தான் சொல்கிறேன். சேலஞ்ச் தானே இதில் எல்லாம். நீ ஒரு திறமசாலி என்று கேட்க நான் உன்னோட திறமசாலி என்ன ப்ரூவ் பண்ண வேண்டிய என்ற கடமை. ஏன்னா எனக்கு வாசுதேவ கிருஷ்ணன் இருக்கான், என்னோட தர்ம தேவதை இருக்குது. ஸோ இது வரைக்கும் ஆட்டி பார்த்து முடியலை, இனி ஆட்டி ஒன்றும் பண்ணிடாது. ஆட்டி போட்டு ஆடிட்டு இருக்க வேண்டிய நாட வலிக்கிறாங்க. யாராக இருந்தாலும் ஆட்டம் காணுங்க பலர் கண்ட மாதிரி. ஸோ இந்த பதிவு இதுதான். அந்த பணம் கொடுக்க முடியாததுக்கான காரணம் இது. மன்னித்துக் கொள்ளுங்கள் 2 பேரும், நாகேசன் இருந்தாலும் சரி, எங்கட ஜெயம் இருந்தாலும் சரி, அவரோட நான் அப்பவும் தொடர்பில் இருக்கிறேன். அதனால் என் கடமை இது. என்ன உதவி செஞ்ச கையலுக்கு நன்றி, பணங்களை சேர்த்து தந்தது. அப்போ நான் எடுத்த முடிவு தர்மமாக இருந்தேன் என்று கேட்டால் மோர் கொடுக்கவில்லை. அவன் மோர் கொடுக்கணும்னு பணம் சேர்க்கக்கூடாது நிறுத்தினது தான். மோர் கொடுத்துனாங்கள் தானே, தொடர்ந்து கொடுப்போம்னு சொல்லி அந்த காசை பண்ணி தான் இன்றைக்கு இந்த பிரச்சனை எனக்கு இருக்குது. எப்போவுமே மிகவும் தர்மமாக இருக்கும்போது துன்பத்தை அனுபவி கொண்டு வந்துருக்கு கல்வி யுகத்தில். சில நேரங்கள் அப்பப்போ சில டெக்னிக்கலாக பாய்க்கத்தான் போகணும். அப்போ அந்த காசுகள் திருப்பியே விட்டுறாங்க. மோர் கொடுக்க வந்த காசுகளாக இருந்தால் திருப்பி விடப்பட்டு மோர் கொடுக்க இல்லையா. ஸோ அந்த காசு எடுத்து வானல் ஜெயத்து கொடுத்துருக்கலாம். வேண்ட ஆல்ரெடி மோர் கொடுக்கப்பட்டதா. இட்ஸ் ஓகே, இதுகள் ஒரு படிப்பனே. பட் இந்த இடத்துல அந்த சம்மந்தப்பட்ட அம்மா மையாவும் அது அவைக்கு நான் எந்த வாயால் சொல்ல விரும்பவில்லை. அவர்களுக்கு யார் பின்புலம் விட்டார்களோ அவர்களுக்கும் அது பாரிய கர்மா ஒன்றுண்டா. எத்தனையோ பேருக்கு மோர் விநியோகம் தாகத்தோட நல்லூரில் நிறைய பேர் பக்தர்கள் வருவார். அதில் காசு உள்ளவன் காசு இல்லாதான் வேறு பிரச்சனை. எவனுக்கும் தண்ணி விடாங்க, பயங்கர வெயில். அதில் மோர் கொடுத்தது நாங்கள் ஒரு 1-2 பேர். அமைச்செல்லாம் ஜூஸுகளோ ரஞ்சிகள். மோர்ன்றது மிகவும் முக்கியமான சாமான், ஹெல்த்துக்கு நல்லது. அதுவும் அங்கே கரைக்கப்பட்ட மோர்கள் மிகவும் தரமாக இருந்ததாக பலர் கூறினார்கள். ஆர்மி ஆஃபீஸர்ஸ் எல்லாம் குடிச்சிட்டு போனான், போலீஸ் குடிச்சிட்டு போனான், சாரால் குடிச்சிட்டு போனாங்க. அனைவர் இன மத மொழி வேறுபாடுகள் அனைவருக்கும் வழங்கப்பட்டது. குண்டே கூட கொடுக்கப்பட்டது. இஞ்சி போடப்படும், மோர் மிளகாய் அரைச்சி போடப்படும், ஊறுகாய் போடப்படும், கருவேப்பிலை வெங்காயம் எல்லாம் போடப்படும், தாளிச்சும் போடப்படும், சும்மாவும் போடப்படும். அது ஒரு அமிர்தமாக இருந்ததாக பலர் தெரிவித்தார். ஸோ அதை தடுத்த கர்மா அந்த சம்மந்தப்பட்ட இருக்கு. அது மிகவும் ஒரு தவறான செயல். அதுக்காக நாங்கள் அடுத்த வருஷம் முடியல கொடுத்தோதான், அதுக்கு அடுத்த வருஷம் கொடுத்தோதான். ஸோ அதுக்கு பிறகு உதவி செய்வதற்கு நன்றி. பிறகு நாங்கள் காசு சேர்க்கையில் மோராவை வேண்டித்தான் சம்மந்தப்பட்ட கடையை காட்டி அங்கே பே பண்ணு மோருக்கு தயிருக்கு அவள் பே பண்ணணும். நாங்கள் மோர் எடுத்துக்கொண்டே கொடுத்தோம். வெரி சிம்பிள். ஏன்னா கெட்ட பேர் பண ரீதியாக வழிக்கிட்டால் கெட்ட பேர். இப்போ எங்களுடைய ஆலயத்துக்கு தானே ஒருத்தர் சங்கானியை சேர்ந்தவர் சாமியான மகன் அண்ணன் காசுதாரன் அந்த பாலஸ்தானம் பண்ண உடனே காசுதாரா இருந்தாங்க செய்யும் போது நான் சொன்னேன் கும்பிடு பிள்ளையாது காசுட்டு வரைக்கும் வாங்கி போடணும் மகாலட்சுமி. நான் சொன்னேன் இல்லையாப்போ காசு வேண்டாம், நீ மணியா செய்து அவங்களோட அப்பாண்ட பேரில் மணியா செஞ்சான். ஸோ அதுவும் ஒரு காரணமாக தெரியாது, வேலையை தடைப்படுது. அவையா விரும்பி தரைக்கில் வேண்டலாம் காசு, அது பிள்ளைகள் இல்லை. பட் காசு வேண்டாம், நீ மணியாட்டாண்ட இந்த வரைக்கும் வேலை தடைப்படும். அவரோட மனமோ இல்லை என்னமோ தெரியாது. பணம் வரைக்கும் முதல்
மகாலட்சுமி விறகை வாங்க வேணும், வேண்டாம்னு சொல்லக்கூடாது. இதெல்லாம் உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். நீங்கள் கையில் வேண்டி போட்டு வேணுமெண்டா திருப்பி கொடுக்கலாம். பிறகு ஒரு நண்பர் இங்கே வந்து ஏதோ ஒரு உதவிக்கண்டு வந்து சில வேலைகள் செஞ்சு முடிய காசு தந்தார். நான் வேணாட்டேன். அப்புறம் திருப்பி வேண்டி போட்டு திருப்பி கொடுத்தனான். நீ வந்து வன்னி கண்டு அல்லது உருத்திராகண்டு கொண்டு வந்தான் உங்கள்கிட்ட போனேன். ஸோ பணம் முக்கியம்தான். பணம் கிட்டுறது பல வழிகள் இருக்குது. ஆனால் சேவைகளை பணமாக்குறதுல எனக்கு உடன்பாடு இல்லை. அது கல்வி இங்கே வந்து 200-300 மாணவர்கள் இலவசமாக படித்தார்கள். இங்கே இருக்க கொழும்பு இருக்க நான் ஃபீஸ் வாங்கினான் தான். கண்டியில் இருக்க என்ன காரில் ஏற்றி கொண்டு போய் படிப்பிச்சு போட்டு காசு தந்துட்டு விட்டோன்னு இருக்கிறார்கள். அது ஒன்றும் செய்யலாம். ஸோ வேறு என்ன இது வந்து என்னை பற்றி நல்லவனு காட்டுறதுக்கான பதிவு இல்லை. எனக்கு வந்து மிகவும் ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்த ஒரு விஷயம், தேவையில்லாமல் ஜேசியனோட பகைச்சிட்டு என்றதையும் அதுக்கு பின்னால் சில அரசியல் ஆக்கள் இருந்திருக்கின்றது. இன்றைக்கு நிறைய பேர் அரசியலுக்கு வரதை அறிவிச்சிருக்கிறேன். அவர்களோட வண்டவாளங்கள் தண்டவாளத்தில் ஏறணுன்னு எங்களோட யூடியூப்புகளுக்கும் எங்களோட ஃபேஸ்புக்குகளுக்கும் அடி விழுது. லண்டனில் இருந்திருக்கிற படிகள் சொல்கிறாங்க உங்களோட யூடியூப் என்னுடைய நண்பர்களோட யூடியூப்பை பார்க்க முடியலைன்னு சொல்லி. ஸோ நான் பப்ளிக்காக சொல்கிறேன், என்னுடைய கருத்துக்கள் சரியாக இருந்ததுன்னு தெரிஞ்சால் அந்த காலத்திலேயே நான் அனைவருக்கும் அப்படி தான் அனைத்து ஊடகங்களுக்கும் ரிக்வஸ்ட் கொடுக்குறதில்ல. நீங்கள் இதில் சென்சர்லாம் முழுக்க போடுறா போடலாம், சரிதானே? பகுதியாக போட்டு லாபம் தரப்படாது. முழுக்க நீங்கள் ஆரண்டு இல்லை, முழு பதிப்புரிமை உங்களுக்கு தரப்படுகிறது. முழுமையாக போடுறதுண்டா இதில் ஒரு சொல்லு வெட்டுப்பட்டாலும் வந்து நிற்பேன். ஸோ முழுமையாக போட முடிஞ்சால் போடுங்கள். நான் உங்களை போட சொல்லி கேட்கல. இது வந்து ஒரு தர்மத்துக்கான சண்டை. அதர்மவாதிகள் அதிகம் இருக்கிறார்கள். அவர்கள்ட்ட பணம் இருக்குது, ஊடகம் இருக்குது. இன்றைக்கு பண முதலைகள் சிஎம்முக்கு ஆசைப்படினோம். ஒரு சிறுமியை 12 வயது சாமர்த்தியப்படாத சிறுமியை பலாத்காரம் ஒரே நாளில் பல தடவை பலாத்காரம் செஞ்சு ஒரு பரதேசி பன்னாடை வந்து கலாச்சாரத்தை பற்றி கேட்சி கொண்டு 58 பேரை வச்சு ஊடகத்தில் போட்டி கொடுக்குது. சரி, அதில் இருந்த பழைய யாழிந்து மாணவர்கள் விளத்தினது சந்தோஷம். அப்போ அவர்களுக்கு கோபம் வந்திருக்கு. இப்போ புரியும். நாங்கள் சொல்கிறது உடனே புரிய ஆசையில் இருக்குது. 5 வருஷம் கழிச்சு புரியும். குலேந்திரன் ஒரு இருந்தவன் கண்ணன் நீங்கள் சொல்கிற சில பேருக்கு உடனே விளங்கும், சில பேருக்கு 5 நாள் கழிச்சு விளங்கும், சில பேருக்கு 6 மாதம் கழிச்சு விளங்கும், சில பேருக்கு 10 வருஷம் கழிச்சு விளங்கும், சிலருக்கு இந்த ஜென்மத்திலே விளங்காங்க. ஸோ அப்படித்தான் என்ன சில பேர். ஸோ அது உங்களோட அதை எடுக்கிறது மட்டும்தான் உங்களை பொறுத்தது. அப்போ என்ன சொல்ல விரும்புகிறேன்டா, ஊடகத்தின் சப்போர்ட் வேணும். குறிப்பாக வியாபாரி அரசியலுக்கு வழி கிடைக்க முளையில அடிக்கணும், தலையில அடிக்கணும். என்ன பொறுத்த வரைக்கும் தலைமாகத்தான் சொல்லுவார், நாங்களும் தான் சொல்றது. எதிரி வர்றான்னு சொன்னால் தலையில ஒரே அடி, தலையில ஒரே அடி, தலையில ஒரே அடி அடிக்கும், வேற ஒன்றும் செய்யலாம். ஸோ நான் எவருக்கும் ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன். எதிரியாக இருந்தாலும் ரெஸ்பான்ஸ் பண்ணுற பழக்கம் இருக்குது. என்னை தாக்க வலிக்கிறவர்களுக்கும் ரெஸ்பான்ஸ் பண்ணுற பழக்கம் இருக்குது. சரிதானே? அது அவருடைய விருப்பம். இப்போ முருகனை போய் சூரனும் சுரண்டி பார்த்தவன் தான், கிருஷ்ணனை போய் கம்சன் சுரண்டி பார்த்தவன் தான் வெல்ல முடியாது. பாவம், அவர்களோட ஒரு ஆசை. அதுக்கு என்ன செய்யற, அவர்களுக்கும் பேர் புகழ் போடும் தானே, ரைட்? ஸோ என்ன விஷயம்னு சொன்னால், இது யாரை நீங்கள் எடுத்து போடலாம், முழுமையாக போடணும். காரணம் வந்து யாழ்ப்பாணத்துக்கு வரப்போகிற சிஎம் என்பது தரமுள்ள ஆளாக இருக்கணும். தரங்கட்டவனோ வரப்படாது. என்னால் இப்போ யாரையுமே சப்போர்ட் பண்ணி கதைக்க முடியாது. ஆனால் வியாபாரி வரக்கூடாதுல மிகவும் தெளிவாக இருக்கு. சரிதானே? அது வியாபாரியாக இருந்தாலும் சரி, பெண்களுக்கு பார் வச்சு கொடுக்க வழிகிட்டனாலும் சரி, வரக்கூடாதுன்றதில் தெளிவாக இருக்கிறோம். நாங்கள் மத்திய பற்றி யோசிப்போம். இதில் குறிப்பாக வியாபாரி ஒருத்தன் ஃபோன் பண்ணி கேட்டாங்க, நாங்கள் இங்கே நாட்டில் சண்டை நடக்கல, மிகவும் துன்பப்படையது. அவர் அப்போ யாழ்ப்பாணத்தில் ஆஸ்பத்திரியில் காயப்பட்டு போராளிகள் கேட்கல, ஆனரவில் நின்று போராளிகளுக்கு சாப்பாடு சப்ளை பண்ணவர், அதாவது சப்ளை டீம். ஊடாம் உலர்மா சேர்த்தவர்கள் இருக்கிறார்கள். இவர்கள் சேர்த்து கொடுக்க அவர்கள் அங்கே 3 கொடுத்தவர்கள் இருக்கிறார்கள். அவர் கேட்கிறார், போல் அடிச்சு, நாட்டு நட்டாயா வயல் பிடிங்கினாயா, அவனை பிடி கேட்பான் சிஎம்முக்கு. நேற்று ஒரு மைதிலி, இன்று ஒரு மாலதி, நாளை ஒரு மோகினி, நாளும் ஒரு காதலி என்ன தெரிஞ்சவன் அங்கே நின்று கொண்டு இப்போ வந்து எலெக்ஷனில் நிற்க வலிக்கிறான். அதை விடு, 14 வயது 12 வயது பிள்ளை ஒரே இரவில் பல தடவை பலாத்காரம் பண்ணி பிளட் ப்ளீட் பண்ணி சாக கிடக்க வச்சவன் இன்றைக்கு சிஎம் அவரை வலிக்கிறான் என்றதை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறவங்கள ஒவ்வொருத்தருக்கும் குற்றம் மனச்சாட்சி இருந்துன்னு சொன்னால் இதை தெரியப்படுத்துங்க. எனக்காக இல்லை, சரியோ? என் ஃபேஸே வேண்டாம், வாய்ஸே வேண்டாம். நீங்கள் ஏஐயில் கூட நீங்கள் ரெடி பண்ணி விடலாம். ஏன்னா நிறைய தரண்ட ஏஐ இருக்குது. அல்லது ஒரு வடிவான பொம்பளை பிள்ளை அப்படி இப்படி கண்ணே பாயம் அதே இதே ஆட்டுற மாதிரி போட்டாலும் பரவாயில்லை. எங்களுக்கு விஷயம் போய் செய்யணும். சூழ்ச்சியின் நோக்கம் தர்மமானால் சூழ்ச்சியின் தர்மமாகும். இன்றைக்கு நான் எத்தனையோ கருத்துக்களை சொல்லிக் கொண்டிருக்கிறேன், எவ்வளோ விஷயங்களை சொல்லிக் கொண்டிருக்கிறேன். எனக்கு பேருக்கு லைக்கில் காணைக்கு அப்ரிசியேட் பண்ணினேன். ஆனால் இதை விட 10% கூடி பெருமதி இல்லாத கருத்துக்களை சில பொம்பளை பிள்ளைகள் சொன்னோன்னா அதுகளே லைக் போடுவதால் அதுகளே ஆதரிக்கல, எனக்கு தெரியாது. பெண்ணண்டா பேய் மீனங்கும். பெண்களை நீங்கள் ஏதாவது வெளிப்படுத்துங்கள். சரிதான்? என்ன வேண்டாம், என்ன வாய்ஸ் வேண்டாம்.
என் முகம் வேண்டாம். ஐ வாண்ட் டு பி எ வாய்ஸ் வித்தவுட் அ ஃபார்ம். இந்த விஷயத்தை உங்களோட குரலில் சொல்லுங்க. உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னு சொன்னால் அதால் உங்களோட அடையாள அட்டை, மீடியா அடையாள அட்டை, உங்களோட ஃபோன் நம்பர், உங்களோட சொந்த நம்பர், உங்களோட முகத்தோடு எனக்கு வாய்ஸ் நோட் போட்டுவிட்டு என்னோட தொடர்பு கொடுக்கும். நான் உங்களுக்கு செல்ஃப் ப்ரொடெக்டரோட ஆதாரங்களை தருவேன். சரிதானே? ஐ கேன் கிவ் தி எவிடன்ஸ். சரிதானே? ஓகே. இது யாழ்ப்பாணத்தின் அரசியல் நிலப்பாட்டின் நன்மை கருதியான பதிவு. இதுக்கு அனைவரும் தான் சப்போர்ட் பண்ணணும். இன்றைக்கு இங்கே இருக்கிற நக்கி திணி ஊடகங்களை போடுமோ கட்டசி வரைக்கும் போடா. இதில் அரைவாசி ஊடகங்கள் சம்மந்தப்பட்டவன் வேறு வேறு பேரில் நடத்துகிறான். சரிதானே? அப்போ இவனும் போட மாட்டான், அவனை பயக்க விரும்ப மாட்டாங்க. யாழ் பல்கலைக்கழகத்தையே பயக்க விரும்பல பல ஊடகங்கள் பிள்ளை நடந்தோம். அப்போ தான் அல்ட்ராஃபம் என்ற பேரில் இயங்கினவர்கள் இப்போ சரியானவர்களை சொல்லி கொண்டு வந்தவர்கள். அப்போ தான் என்னோட தொடர்பு கிடைச்சது. இப்போ ஜாலரசன் என்ற பேரில் இயங்கி கொண்டிருக்கேன். என்ற ஆதரவு வெப்பமே இருக்குது. ஆனால் இன்றைக்கு மிகவும் பிரபல்யமான ஊடகங்கள் பயப்படுவார்கள். பல்கலைக்கழகத்தை பயப்படுவார்கள். சில சட்ட நடவடிக்கை எடுக்கிற இது பயப்படுவார்கள். இதான் இருக்கிற பெரிய பிரச்சனை. துணிஞ்சாண்டு நீங்கள் நினைச்சா நீங்களும் ஊடகம் நடத்தினால் இதை நீங்கள் அப்படியே போடலாம். பட் எனக்கு பேர் புகழ் வேண்டாம். நீங்களே உங்களோட சொந்த வயசில் போடுங்க. பட் உங்களுக்கு ஆதாரம் வேணும்ன்றேங்க உங்களோட ஊடக அடையாள அட்டை வேணும் எனக்கு. சரிதானே? ஊடக அடையாள அட்டை, உங்களோட பேர், ஊர், இதுகளோட ஆனண்டா ஆண் பெண்ணண்டா அப்போ இந்த ஏஏ புடுங்குற வேலையில் எனக்கு வேண்டாம். சரிதானே? நீங்கள் பெரிய புத்திசாலிகள், நாங்கள் ஏஐயில் கதைப்போம், எங்களுக்கு ஆகிறத உந்தம் மசு புடுங்குற வேலைக்கு நான் வர மாட்டேன். நான் நேரம் தான் கேட்குறேன். தியாரா சத்யன் என்ற பேர் என் ஐடியில் கேட்ச் வந்துருக்கேன். நான் என் ஃபேஸ் இது என் என்ஐசி போடப்பட்டிருக்கு. சரியோ? எனக்கு ஒளிச்சு மறைஞ்சு தாக்கணும் இல்லை, பேரே சொல்லி விட்டுறோம். சில தேவைகளால் சில பேர் பாருங்க. ஸோ இது வெளி உலக தெரிய வர நீங்கள் விரும்புகிறீர்கள்னு சொன்னால் அதை போடுங்க. உங்களோட சொந்த முகத்தோட போடுங்க, உங்களோட ஊடகத்தில் போடுங்க. சரிதானே? கோட் பண்ணி போடுங்க. என்ன கேட்ச் இருக்கிறாரு என்னோட வரட்டும், நான் பதில் சொல்கிறேன். ஐ கேன் ஃபேஸ் இட். யாழ் பல்கலைக்கழகத்திலேயே எவ்வளோ பேர் விடுதலை புலிகளை நேரடியாக உதவி செய்ய நேரத்திலேயே ஐ கேன் ஃபேஸ் த எனி ப்ராப்ளம் ஃப்ரம் எனி கோனர் பேசினான். சமுதாயத்திலிருந்து எந்த பிரச்சனை, எந்த பகுதி, எந்த வகையானது வந்தாலும் நான் தேர்ந்திக்க தேரலாம். அப்போ நான் படித்து கொண்டிருக்கிறேன். பாஸ் அவுட் பண்ண முடியாதுன்னு கதைச்சவங்க பாஸ் அவுட் பண்ணி மாஸ்டர் டிகிரி முடிச்சுட்டு இப்போ அதே பல்கலைக்கழகத்து துணைவேந்தருக்கு அப்ளை பண்ணிவிட்டு அதுக்காக சில அரசியல் இதுகள் அங்கே நடந்தாலும் சில என்னென்னு சொல்கிறது சில முறைப்பாடுகளுக்காக வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறாள் தான் கேட்ச் கொண்டிருக்கிறேன் நான். சரிதான்? என் பெருமைக்கு சொல்லல, என் நடவடிக்கைகளை சொல்கிறேன். ஸோ நான் இவனுக்கு பயப்பட போவதில்லை, இவனுக்கே பயப்பட மாட்டேன். அந்த சிவன் என்னோட இருக்கையில் இந்த இவன் என்ன இவனுக்கு நான் பயப்பட போவதில்லை. எனக்கு பயப்பட்ட என்னென்னு தெரியாது போல. ஐ டோன்ட் நோ வாட் இஸ் த ஃபியர். எனக்கு தெரியாது. ஸோ நீங்கள் ஆர்வம் வேண்டாலும் இந்த விஷயங்களை குறிப்பாக அந்த வியாபாரி அரசியலுக்கு வரக்கூடாது. அவன்கிட்ட மிகவும் செல்வாக்கான ஊடகங்கள் இருக்கிறது, கணிசமான வாக்குகளை பெறுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. அன்டில் நீங்கள் சப்போர்ட் பண்ணாட்டி இல்லையான்னு சொன்னால் திருப்பி இதுதான் நடக்கும். நான் ஒன்றுமே செய்ய இதே தான். நான் ஒரு கிளிநொச்சியில் சில எம்பிகள் வர வழி கிடைக்க நான் சொன்னேன். இத்தனைக்கு அவர்கள் மிகவும் போராடினவர்கள், போராட்டத்தில் கால் இழந்தவர்கள், மிகவும் நியாயமான போராளிகள். அவரே பயப்படுறார் வெளிநாட்டில் இருந்தோன்னு அவனை பற்றி கேட்கண்டா. எனக்கு என்ன வில்லங்கம் ஐயோ ஒவ்வொரு நாளும் டக்கை பற்றி சொல்லவும் டுக்கை பற்றி சொல்லவும் ஒரு அரசியல்வாதை பற்றி நான் சொல்லிக் கொண்டு தான் என்ன இவனுக்கு வேறு வேலை பிராக்கு இல்லை, அதான் இவன் சொல்லிக் கொண்டிருப்பான். நான் மற்றது எனக்கு சோஸ் வேணும். எனக்கு நான் அதில் ஃபீல் பண்ணா தான் என்னால் அதை சொல்ல முடியும். வடிவா இது இந்த நல்லூர் மோர்னியும் நானே அதில் நின்று நான் வடிவாக கேட்பேன். இப்போ நீ சொல்லணும்னா நீ தான் சொல்லணும். உனக்கு ஒரு எஃப்இ இருக்கு, நீ தான் சொல்லணும். சரிதான்? நீ சிரிச்ச பேஸ் காசுனா நீ தான் சொல்லணும், சிமைல் பேஸ் காட்டுனா நீ தான் சொல்லணும். என்ன பிடிச்சி சிரிச்ச பேஸ் காட்டு, சிமைல் பேஸ் காட்டுன்னு சொல்லி போட்டு என்னோட வழி கொண்டு போகலாம். அது பொதுவாக சொல்கிறோம். ஆறாக இருந்தா சரியோ? உங்களோட உணர்வுகளை நீங்கள் வெளிப்படுத்துங்க. என்ன பிடிச்சி நான் இதை சொல்லணும் நீங்கள் நிற்க. ஏன்னா நீங்கள் என்ன உரமாத்தில் வருது. நீங்களே நான் மட்டும் 10 மாதத்தில் வந்தா நீங்கள் எல்லாம் உரமாக தான் உங்களை கொண்டு இல்லாது நான் தான் எல்லாத்தையும் சொல்லணும். வழக்கு வைக்கிறேன்னா நான் தான் வைக்கணும், ஊடகத்தில் வைக்கணும் நான் தான் இங்கே வைக்கணும். ஏன்னா உங்களுக்கு வாய் இல்லை, உங்களுக்கு நீதி கிடைக்கல. யாழ்ப்பாணம் ஒரு பள்ளிக்கூடத்தில் நீதி நடக்குது. ஒரு பெற்றாருன்னு சொல்கிறேன், ஏதாவது காய்ப்ப மாட்டேன். ஐயோ அண்ணன் காய்ச்சி போடாங்க. அப்போ என்ன மயிருக்குன்னு சொல்லுவோம், ஆதங்கத்தை சொல்லுவோம். இந்த ஆதங்கத்தை சொல்கிறோம், ஆட்டுக்குட்டி சொல்கிறோம், எனக்கு சொல்லாது. போய் எங்கள் சாமிகிட்ட சொல்லு, நல்லூரில் முருகன் இருக்கா போய் சொல்லு. அவர் தான் கேட்டு போயாமல் இருப்பேன். இங்கே ஆக்ஷன், மிஷனின் ஆக்ஷன் தான், அடுத்த கதை இல்லை. அப்போ அடுத்த ஆக்ஷனுக்கு ரெடின்னா எனக்கு சொல்லு பிள்ளைங்க தான், இல்லைன்னா சொல்லாது. எனக்கு வேறு அதுக்கப்புறம் எனக்கு டென்ஷனாக இருக்கும். எனக்கு ஏன் சொல்கிறேன் ஆதங்கத்துக்கு. அங்கே சாமி இருக்கு போய் சொல்லு, நல்லூரில் திறமாக இருக்கிறார். 3 பக்கம் இருக்குது, ஆறுமுக சாமி இருக்கிறார், வடிவாக போய் சொல்லு. முன்னுக்கு பேர் இருக்கு சொல்லு, அங்கே வைரவர் இருக்கு போய் சொல்லு, இல்லை வீட்டில் சாயப்படத்தில் போய் சொல்லு. இங்கே சொல்லாது. இங்கே வந்தால் தீர்வு தான். தீர்வுக்கு சப்போர்ட் பண்ண வேண்டாம் சொல்லி நான் பொத்திட்டு மூடிட்டு கிடான். என்னடா சொல்லாது, எனக்கு தேவையில்லை.
ஆதங்களை கேட்டு சும்மா தாங்க எனக்கு இருக்கிற சுமைக்கெல்லாம் கூட பிரச்சனையும் கேட்டு இருக்கேன். நான் வந்து ஆக்ஷனுக்கு தான் இறங்கு, அதுக்கான தீர்வு நோக்கி பயணிக்கிறது தான் போகணும் வழியே ஓட்டு கேட்டுட்டு போகிறான் கிடையாது. யாருக்கு இல்லை, எவனுக்கு நடந்தான் சரிதானே. ஸோ இது எங்களுக்கு நேரடியாக நடந்து எங்களையும் சிலரையும் பொலிவிடப்பட்டது. சரியோ, சம்மந்தப்பட்ட அனைவருக்கும் ஒட்டுமொத்த நன்றி. அதாவது நல்ல ஆதீனத்தில் நடந்த நிகழ்வுகளுக்கு ஒத்துழைப்பு பேச்சு அனைவருக்கும் நாங்கள் தனித்தனியாக என்னால் சொல்லிடாது. ஸோ நன்றி. எங்களுக்கு வந்து எதிராக வேலை செஞ்ச வைக்க நன்றி என்றால் எங்களுக்கு சில விழிப்புணர்வுகளை தந்திருக்கிறோம். ஸோ ஸ்லீப்பர் செல்ஸ், அது எந்த ஸ்லீப்பர் செல்ஸ், அந்த அரசியல் ஸ்லீப்பர் செல்ஸ் இருக்குது, பர்சனல் ஸ்லீப்பர் செல்ஸ் இருக்குது. இதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு எவ்வளோ இது வேணும் சொல்லுங்க. ஆகும் அப்படி எத்தனை டென்ஷன்கள், எத்தனை பிரச்சனைகள் நான் சந்திச்சு கொண்டு இருக்கேங்கல்ல. இப்போ சிலர்கள் வந்து இருந்தோன்னு சும்மா தேவையில்லாமல் எனக்கு வந்து இப்போ இது சம்பந்தமாக இப்போ வியாபாரியோட அரசியலுக்கு வர சம்பந்தமாக நிறைய கோல்கள் வந்து கொண்டிருக்கு. என்னால் அட்டன் பண்ணிடலாம் இதுக்கு பிறகு. ஏன்னு சொன்னால் நான் சொல்கிறேன், வாட்ஸ்அப் உங்களோட ஃபேஸ் ஊடகம்னு சொன்னால் உங்களோட ஊட ஐடென்டி கார்டு போடணும், உங்களோட சொந்த ஐடென்டி கார்டு போடணும், எல்லாம் போட்டுட்டு என்னத்துக்கான தொடர்பு விடுறீங்கன்னா 62 முடியும் நம்பரோட கண்டாக்ட் பண்ணணும். அது மற்றபடி ஐ வில் நெவர் ஆன்சர் எனி கால்ஸோ எனி மெசேஜ். தெளிவாக தந்தோம். நீங்கள் கவலைப்பட்டால் அதுக்கு நான் ஒன்றுமே செய்யலை. ஐ டோன்ட் கேர். அது ஊடகவியலாக இருக்கலாம், தனிப்பட்ட ரீதியாக இருக்கலாம், இல்லை சில அரசியல் கட்சிகளாக இருக்கலாம், அல்லது வேறு சில அரசு சார்பான சில அதிகாரி ஆறாவனாக இருந்தாலும் தெளிவானல பண்ணலாம். பல்கலைக்கழகத்தில் என்னத்தை முடிவெடுத்தோம் அதே தான் ஐடென்டி கார்டு பண்ணுவேன். எல்லாருக்கும் நான் அரட்டி கொண்டு இருக்கலாம். ஒன்று. ரெண்டாவது, ஊடகவியலாளர்கள் இதை நம்பிக்கை இருந்தால் அப்படியே போடும். இல்லை உங்களுக்கு பயம் வேண்டாம், ஏஐயில் இருந்தாலும் போடும், அது பிரச்சனை இல்லை. நான் சொல்லித்தான் என்னடா ஏஐ நிறைய வளர்ந்துருக்கு, ஏஐலையும் போடுறது அப்படி இப்படி கண்ணை ஆட்டுற பொம்பளைகள்டே போட்டிங்கன்னா கொஞ்சம் பார்ப்பாங்களேங்கிற பொடிகள் நியாயம். பொடிகளுமே நக்குவாங்க. உண்மையை சொன்னால் ஆம்பளை சொன்னாலும் கேளாங்க. ஒரு கொட்டை பெருப்பனக்கான போய் நக்கி போட்டு நிற்பாங்க. இதுதான் இந்த நாய் சமூகம். இது அவள் காலமாக கிழக்கில் சூரிய ஒதுக்கிண்டா லைக் போடுறாங்க. ஒரு பொம்பளை வச்சுக்கோங்க. அப்புறம் அதே பொம்பளை சீச்சி அது நான் மாற சொல்லிட்டேன், அது நேர்கில் ஒதுக்கிண்டா அதுக்கு லைக் போடுறாங்க. அப்போ அவனுக்கே அடிப்படை அறிவில்லை, அவள் என்ன சொன்னாலும் போடுவாங்க என்னத்தை லைக்கு. அப்படியான கேஸுகளோட வாழ்ந்துருக்கோம். நான் இவைக்கு லைக் போகுன்றது என்ன கோவம் கிடையாது. சமுதாயத்தில் சில விஷயமே தெரியாதவர்கள் விஷக்கிருமிகள் மாதிரி சில விஷயங்களை விதைத்து கொண்டிருக்கிறதா தாங்க முடியும். ஸோ உண்மைகள் உறங்காது. தாயிப்பு சொன்ன மாதிரி இது உண்மை. எத்தனை வருஷத்துக்கு அப்புறம் அந்த உண்மை வந்திருக்கு. ஒரு பெண்ணுக்கு செஞ்ச அநீதி எப்படி அந்த பிள்ளை கஷ்டப்பட்டுருக்கு. வேண்டாம் நான் இமோஷனானு சொன்னால் அப்புறம் வார்த்தைகள் பாட்டு கேவலமாக வரும். அப்புறம் கேவலாக வந்தோடனே இந்த ஆள் இப்படி காய்ச்சினு சொல்லி அதை எடுத்து சில பேர் என்ன கேவலப்படுத்தி விடுவாங்க. இவர் தூசணம் காய்ச்சிட்டாங்க. எஸ், நான் தூசணம் காய்ச்சால் தான் ஆல்ரெடி இருக்கு, என்ன அப்புறம் அழிக்க போகிறதில்லை. இதுதான் இந்த ஃபேஸ். எனக்கு இதில் தூசணம் கேட்கறது தானாக வர்றதாப்பா. பட் இருந்தாலும் கண்ட்ரோல் பண்ணி கொண்டிருக்கேன்டா நான் கோவிச்சு சொல்கிறதால அதுதான் எடுபடும் மொழி. அங்கே சொல்லப்படுற விஷயங்கள் எடுபடாது. ஒரு 1-2% ஆனாக்கள் தான் அந்த கோபத்தில் இருக்க நியாயத்தை பார்ப்பாங்க. மற்றவர்கள் அதை பார்க்கல. இந்த ஆள் பேர் படித்த மனுஷன் தூசணம் கேட்கணும்னா சொல்லுவாங்க. சொல்கிறோம் சொல்லிட்டு போ, ஐ டோன்ட் கேர். அதில் வர விஷயங்களை நீ நம்பினியண்டா தூசண வார்த்தையில் வெட்டி போட்டு மிச்சத்தை போட்டு இன்றைக்கு தூசணம் வரையில நினைக்கிறேன். பட் வந்தாலும் நாளை பற்றி கவலைப்பட போகிறேன். நான் தான் அதுக்கு பொறுப்பு. அது கடவுள் பொறுப்பு இல்லை, விஷயத்துக்கு கடவுள் பொறுப்பு. இப்போ ஊடகவியலாளர் இங்கே லைவில் சந்திப்பு வந்தாலும் பிரார்த்தனை முடிச்சு பொமிஷன் கேட்டு தான் நான் இங்கே வருவேன். இந்த எண்ணத்துக்கு நான் வர்றது இல்லை. வேறு என்ன, நன்றி வணக்கம் பால்கோளம். ஊடகவியலாளர் ஒத்துழைங்கள். வியாபாரி அரசியலுக்கு வரக்கூடாது. அதுவும் குறிப்பாக 12 வயது பண்ணி ஒரே நாளில் பல தடவை பண்ணி ரத்தம் கக்கி ரத்தம் ப்ளீட் பண்ணி பிள்ளைங்க பிசர் வருது வேண்டாம். வந்து ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போய் தேப்பங்காரனுக்கு காசை கொடுத்து சமாளிச்சேன். இன்றைக்கு யாழ்ப்பாணத்தின் கலாச்சாரத்தை பற்றி கத்துறான். எனக்கு பயங்கர தூசணம் தான் வருது. பட் கண்ட்ரோலே பண்ணுறேன். அவனுக்கு என்ன ரைட்ஸ் இருக்கீங்க வந்து கேட்குறதுக்கு நாய்க்கு? அது நீங்கள் தான் கேட்கணும். நான் தனியாக யாராவது சத்யேந்திரா ஃபீலர்ஸ் கேட்டு 5000 பேர் இங்கே ஓல்டு 25,000 ஃபாலோவர்ஸ்னா 25,000 பேர் தான் கேட்க போகுது. உலகத்துக்கு கேட்கணும்னா நீங்கள் ஒவ்வொருத்தரையும் நான் சப்போர்ட் பண்ணணும். மூணுக்கு நிறைய பேர் வாரியல். நீங்கள் இந்த ஒவ்வொருத்தர் முகமூடி போட்டுக்கொண்டு நீங்கள் பெரிய புடலங்கா பிறப்பு, நீங்கள் தான் பெரிய புடுங்கி உங்களையெல்லாம் நான் அட் பண்ண போகிறதில்லை. நீ யாருன்னு சொல்லிட்டு வா, அட் பண்ணுறேன். சரியா, நீ ஆணாக இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம், அலியாக இருக்கலாம், போய்கிட்டே இரு. உனக்கு ஒவ்வொருத்தர் முகமூடி போட்டு நீ தான் காவலன், மயிர் பிடுங்கி நீ, நானும் தான் காவலன். இந்த ஊத்த பேர்களோட வர்ற எந்த நாயை நான் அட் பண்ண போகிறதில்லை. சமூகத்தில் உனக்கு உண்மையான அக்கறை இருந்தால் சொந்த முகமூடி போட்டுட்டு வா பிள்ளைய கேட்க. உனக்கு முதல் சமூகத்தில் நடக்கிற அக்கறையை கேட்க சொந்த முகமூடி முடியலை கள்ள மூடியில் வாரனா நீ மூடிய கள்ளன்றா? நீ தான் முதலாவது கள்ள. ஏன் என்னட்ட வார? நீ எத்தனையோ பேர் நான் போவாங்க அரசியல்வாதிகள். என்னட்ட வராது. என்னட்ட வாரன்னா ஐடென்டிஃபிகேஷன் அல்லவா, அல்லது போடு. ஸோ நன்றி வணக்கம். போடணும்னு என்ற ஆசை இல்லை. யாழ்ப்பாணம் காப்பாற்றக்கூடிய ஆசை இருந்தால் அது செய்யுங்க. இல்லையாண்டா அப்படியே அழிஞ்சு சாவுங்க. நான் என்ன செய்யறேன்? நன்றி வணக்கம். வாழ்க வளம்.